வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை 6:21 வரை, அதன்பின் உத்திராடம், திதி வளர்பிறை தசமி மாலை 6:12 வரை, அதன்பின் ஏகாதசி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று கரிநாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். நாளைய முக்கியத்துவம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில், பாக்யஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில். அதனால் இது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை. வருமானம் நிறையா வரும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் சொல்படி மற்றவர்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கவனமாக இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது செலவை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இது சுப செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 2 கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ராசி அதிபதி சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை. செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு. அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படலாம். இருந்தாலும் வரவுகளும் வரும், கூடவே செலவுகளும் வரும். வரவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி ஜெயமாக நடக்கக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பது சிறப்பு. 2-11 கூடிய புதன், அவரும் ராசிக்குள் சூரியனோடு இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் நிறைய ஆபரண சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகனங்கள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். 5ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சிறப்பான பலனை செய்து கொண்டு இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் எல்லாமே ஜெயமாக நடக்கக்கூடிய ஒரு நாள். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். 3-8 கூடிய கிரகம் அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம், நன்மை செய்யாத கிரகம். 10ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு விதத்தில் அது நன்மை. ஏன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும். செவ்வாய் என்ற கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அது 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. ராசிக்குள் சுக்கிரன். அதனால் நிறையா இப்போ புதிய துணிமணிகள் வாங்குவாங்க சில பேர். புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புத்தாடை வாங்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு.
தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாரின் உடல் நலமாக இருக்கும் நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும், மன திருப்தியும் ஏற்படும். பயணங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு நாள். பயணத்தால் நன்மை. 2 மற்றும் 7 கிரகம் 2 மற்றும் 7 கிரகம் 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் அதிபதியான சந்திரனை பார்ப்பதால் இது யோகம் என்றே சொல்ல வேண்டும். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் நீச்சம் பெற்ற சுக்கிரன் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. பயணத்தால் நன்மையும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசி அதிபதிக்கு பாக்யாதிபதியின் பார்வை சிறப்பான நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் வேற்று மொழி மதக்காரர்களால் நன்மைகளும் ஏற்படும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நல்ல நாள் இது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஹிந்தி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு இப்போ நன்மை நடக்கும். ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் கூட நெருக்கமாக பழக வருவாங்க. நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திர பகவான் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இப்போ கடந்து செல்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். எல்லாமே இது ஒரு நன்மையான விஷயந்தான். அதனால் இன்றைக்கி எதிர்ப்புகள், போட்டிகள் இதிலேருந்து நீங்கள் விலகி அதில் ஜெயிச்சு நன்மையான பல விஷயங்களை செய்து சாதனையாளர்களாக நீங்கள் ஆகி காட்டக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு வந்து நீங்கும். கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு 7 சந்திரன் 12ஆம் இடத்தில், 7 கிரகம் 12ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சூரிய பகவான் இருப்பது கொஞ்சம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இடைஞ்சல் தான். ஏன்னா சூரியன் வலுவானாலே மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அது இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதனால் தமிழ் மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைமை சீராகும். ஏன்னா சூரியனுக்கு சனி பகவானின் பார்வை. அதனால் வேலையில் டென்ஷன் ஏற்படும். சில தடை தாமதங்களும் ஏற்படுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பிறவி கால ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் தடை தாமதம் இருக்காது. கோச்சார ரீதியாக கொஞ்சம் சுமாரான மத்தியம பலனுக்குரிய நாள் தான் அப்படின்னு சொல்லணும். செலவுகளும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு வருமானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லா செயலையும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து செய்யலாம். இன்றைக்கி கரி நாள் அப்படின்னு போட்டிருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி திறக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு போய் மீட் பண்ணணும், ஒரு ஆப்ளிகேஷன் வைக்க போகிறீங்க, இன்றைக்கி நடக்குமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்க கிரக அமைப்பு யோகமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் சந்திரன், 5 கிரகம் சந்திரன். அவர் இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கார். 2 மற்றும் 9 கிரகம் 4ஆம் இடத்தில், அதாவது தனஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரிய செவ்வாய் ஒரு கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல, 3 8க்கு உரிய கிரகம், நன்மை செய்யாத கிரகம், கெடுதல் செய்யக்கூடிய கிரகம், அவர் நீச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருப்பதால் அதுவும் ஒரு சிறப்பு. அதனால் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நேரம் இது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறந்து கல்வியில் மேன்மை பெற்று வரக்கூடிய ஒரு நேரம் இது. நல்ல நாள் என்று சொல்ல வேண்டும். எடுத்த காரியங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். செயலில் வெற்றி, காரிய ஜெயம். நல்ல நாள்.